ஜாசன், வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழக காங்கிரஸ்லேருந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆட்சியில் பங்குன்ற கோஷம் வந்து அதிகமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியிலிருந்து வர சில பார்வையாளர்களும் மறைமுகமாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. மாணிக் தாகூர் ரொம்ப உறக்கவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு நிற்கிறது வந்து தப்பு கிடையாது. இப்போ திருமாவளவனே பல சந்தர்ப்பங்கள் அந்த கோரிக்கையை வச்சுட்டு அப்புறம் பின்வாங்கி இருக்காரு. இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு இப்படி கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த கோரிக்கையில் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா? ஒரே குரலா திமுக வலியுறுத்துவாங்களா? அந்த கோஷத்துல அந்த கோரிக்கையில ஜெயிப்பாங்களா? தமிழக காங்கிரஸ் பற்றி கரூர் எம்பி ஜோதிமணி ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. அழிவுப்பாதையில் தமிழக காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் டேபிளுக்கானவர் சேருக்கு ஆகாது, சேருக்கானவர் டேபிளுக்கு ஆகாது. சத்தியமூர்த்தி பவனுக்கு எல்லா தலைவரையும் நீங்க ஒன்னா பார்க்கணும், தேர்தல் சமயத்தை தான் நீங்க பார்க்கலாம். சீட்டு வாங்கணும் அப்படின்னு கோஷம் வருவாங்க. மற்றபடி காங்கிரஸை வளர்க்கணும்னு எந்த தலைவரும் எனக்கு தெரிஞ்சு பெருசா அளவு செஞ்ச மாதிரி தெரியல. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிப்பு மூப்பனார் தான் சொன்னாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார். இப்ப 20 எம்பி 28 எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சு ஒண்ணுவேன். இவங்க எல்லாரையும் வந்து அவங்கள சோனியா காந்தி போய் காமிச்சாரு. இவங்க எல்லாமே காங்கிரஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல நல்லா தூக்கி வளர்க்கணும், தனித்து போட்டி போட்டு காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு பார்த்தாரு. இவங்க காமராஜர் ஆட்சியை பத்தி பேசுறாங்க தவிர காமராஜர் ஆட்சி கொண்டு வர்றதுக்கு இதுவரை எந்த முயற்சியும் தரல. தமிழகத்தை பொறுத்தவரை 2 ஆட்சி தான் பேசும் பொருள். ஒண்ணு காமராஜர் ஆட்சி, இன்னொன்னு எம்ஜிஆர் ஆட்சி. திமுக கூட மறுபடியும் நான் கலைஞர் ஆட்சி கொண்டு வருவோம்னா சொல்ல மாட்டாங்க. திமுக அந்த சாதனை செய்வோம், இது செய்வோம், இது செய்வோம் அப்படிதான் சொல்லுவாங்க. கலைஞர் ஆட்சின்ற பேச்சே வராது. ஆனா காமராஜர் ஆட்சியும் எம்ஜிஆர் ஆட்சியும் தான் இப்போதைக்கு பேசும் பொருளா இருக்கு. தமிழக காங்கிரஸ்ல வந்து வாரிசு அரசியல் தான் அங்க அதிகமா இருக்கு. இல்ல வேறு கட்சியில வந்தவங்க. இப்ப செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட அவர் போகாத கட்சியே இல்லை. அவரு தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரா போட்டிருக்காங்க. 23 மாசமா இருக்காரு அவரு. ஆனா அவரே என்ன சொல்றாரு, தளபதி ஸ்டாலின் அப்படி. தளபதி தான், ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டார், தளபதி அப்படின்னு சொல்றாரு. எந்த தேசிய தலைவர்களும் சத்தியமூர்த்தி பவனுக்கே வந்தது கிடையாது. சோனியா காந்தி வந்தது கிடையாது, ராகுல் காந்தி வந்தது கிடையாது, பிரியங்கா காந்தி வந்தது கிடையாது, கார்கே வந்தது கிடையாது. ஆனா அறிவாலயம் போயிருக்காங்க, திமுக மேடையில போயிருக்காங்க. இப்ப சிதம்பரம் ஒரு 2 பிரஸ் மீட்டோ 3 பிரஸ் மீட்டோ, இப்ப 2 பிரஸ் மீட் சத்தியமூர்த்தி பண்ணுறாரு. அது கூட தேர்தல் நேரத்தினால அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதாவது சிதம்பரம் சத்தியமூர்த்தி வரதே ஒரு செய்தி அப்படின்ற அளவுக்கு தான் தமிழக காங்கிரஸ் நிலைமை இருக்கு. அவரு வந்து தமிழக காங்கிரஸ்ல முழு கவனம் செலுத்தி முழு ஈடுபாடோட செஞ்சிருந்தா, இல்ல இப்ப செய்ய ஆரம்பிச்சா கூட தமிழக காங்கிரஸ் உத்வேகம் பெறும். என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டுடைய சில காங்கிரஸ் தலைவர்களை திமுக பல்வேறு வகையில அவங்க வேண்டியதை செஞ்சு கொடுத்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கு. அவங்க மூலமா டெல்லி தலைமையினுடைய வாயை அடைச்சிடும், அல்லது டெல்லி தலைமை எதிர்பார்க்கக்கூடிய வேறு ஏதாவது விலை கொடுக்குமே தவிர கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்றாங்க. அதுல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை திமுக எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லது காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளே ஏதாவது பிளவு உண்டாக்கி அது மூலமா லாபம் தேட பார்க்குமா திமுக? ஆட்சியில பங்கு அப்படின்றது வந்து இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மேலிட பார்வையாளர் கூட ஆட்சியில் பங்கு வந்து நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய குரல் தான் என்னுடைய குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நிறைய காங்கிரஸ் தலைவர்கிட்ட இன்னைக்கு காலையில கூட பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க, 40 சீட்டு 40 தொகுதிகள் காங்கிரஸ்க்கு திமுக ஒதுக்கணும், 3 கேபினெட் அமைச்சர் பதவி தரணும். இதுல வந்து டெல்லி மேலிடம் உறுதியா இருக்கு. டெல்லி மேலிடம் சொல்லிதான் வந்து தமிழகத்துக்கான பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு. அது அப்படி இல்லைன்னா அவங்க மாற்று ஏற்பாடா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல போன வாரம் வந்து ப. சிதம்பரத்தை வந்து திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் வர சொல்லி அவர்கிட்ட வந்து கூட்டணி ஆட்சிகள்லாம் வாய்ப்பு இல்லைங்க, நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது, அதுல இவங்க மேலிடத்தை சொல்லுங்க, தொகுதி கூட கொஞ்சம் வந்து குறைவாதான் கொடுப்போம், ஏன்னா இன்னும் 2-3 கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் அணியாளர் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட பேசியிருக்காங்க, தேமுதிக பேசியிருக்காங்க. அதனால வந்து இந்த வாட்டி வந்து விஜய் வந்து நம்ம ஓட்டை தான் பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால வந்து நீங்க இந்த வாட்டி வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லதா சொன்னாங்க. ப. சிதம்பரம் மறுபடியும் வந்து காரைக்குடியில் ஒரு பிரஸ் மீட் பார்த்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல திமுக தலைவர் சொன்ன கருத்தை நான் சொல்லிட்டேன், திமுகவோட தான் கூட்டணி வலுவா இருக்கும் அப்படின்ட்டு டெல்லி தலைமை சொல்லிட்டேன், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையில அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா
ஆமா, ஆட்சியில் பங்கு அப்படின்றத வந்து டெல்லி தலைமை உறுதியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு கருத்து. நான் நிறைய மூத்த தலைவர்களோட எல்லாம் பேசினேன். அவங்க சொன்ன தகவல் ஆட்சியில பங்கு அப்படின்றதையும் 40 தொகுதியில உறுதியா இருக்கிற மாதிரி இருந்தது. திமுக ஆட்சியில் பங்கு விஷயத்துல ஒத்துக்காம காங்கிரஸிடம் காட்டிய கரார்த்தனம் என்பது வந்து நேற்று வரையிலும் வேணா சரியா இருக்கலாம். ஆனா இப்ப நிலைமை மாறி போச்சு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போய் கவர்னரை சந்திச்சு ஒரு பவுண்டு வால்யூமா இந்த திமுக ஆட்சியின் மேல பல லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் புகார்களை ஆதாரத்தோட கொடுத்ததா சொல்றாரு. பொதுவாக கவர்னர்கிட்ட வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை பற்றி புகார் கொடுக்கறதும், ஆட்சி மாற்றம் வந்தால் அந்த புகார்களின் மீது விசாரணை கமிஷன் அமைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலே பல முறை நடந்திருக்கு. கருணாநிதி அவர்கள் வந்து அதிமுக அரசு மேலே கொடுத்துருக்காரு, ஜெயலலிதா மேலே, எம்ஜிஆர் மேலெல்லாம். அதே மாதிரி வந்து அதிமுக அரசு கருணாநிதி மேலே கொடுத்துருக்கு, விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் சில நேரங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி வந்து கவர்னர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு எடுத்த ஆக்ஷனில் ஜெயலலிதாவுடைய எதிர்காலமே வந்து ஆட்டம் கண்டிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கும் பட்சத்தில் இப்போ திமுக வந்து இந்த புகார் பட்டியல் முழுக்க முழுக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இல்லை சிபிஐயும் கொண்டு வந்த புள்ளி விவரங்களை வச்சு அது பிஜேபி மூலமாக வாங்கி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. இந்த புகார் வந்து அவ்வளோ சுலபமாக ஒதுக்கி தள்ளத்தக்கதல்ல, பெரிய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் உருவாகலாம், ஒருவேளை தான் வந்து தேர்தலில் ஜெயிக்காமல் போயிட்டா அப்படின்னு திமுக இப்போ நினைக்குது. அப்படி வரும்போது ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸுடைய துணை தனக்கு எப்போவுமே தேவை, எப்போவுமே தான் ஆளுங்கட்சியாக இருந்துட முடியாது. அதனால தேசிய அளவுலையும் இந்திய அலையன்ஸ்லையும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, தனக்கு வந்து இந்திய அளவில் கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்கணும்னா காங்கிரஸுடைய துணை முக்கியம்னு திமுக நினைக்குது. அதனால இந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கைக்கு இந்த எடப்பாடியார் அவர்கள் புகார் கொடுத்ததற்கு பின்னாடி திமுக கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. திமுக வந்து இப்போ வந்து தேசிய அளவிலே பேசும் பொருளா இருக்கு. பீகார் தேர்தலில் கூட பிரைம் மினிஸ்டர் வந்து திமுகவை தான் விமர்சனம் பண்ணார். அது வந்து அவரு அவங்க வந்து இந்துத்துவர்களுக்கு எதிராக இருக்காங்கிறதுக்கோசரம் ஓட்டு வங்கிக்காக பேசினாலும் காங்கிரஸ் விட திமுகவை தான் வந்து பீகார்ல கடுமையாக எதிர்த்தாரு. எல்லா இடத்துலையுமே வெளியில பிரச்சாரம் பண்ணும்போது மாநில தேர்தலில் எல்லாம் வட மாநில பேசும்போதெல்லாம் வந்து திமுகவை தான் பேசுங்க. திமுக வந்து தேசிய அளவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கு. அவங்க பாராளுமன்றத்தில் கூட இப்போதைக்கும் பிஜேபிக்கு எதிர்த்து கடுமையா அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. அதனால வந்து திமுக வந்து அப்படிதான் யாராலும் ஒதுக்க முடியாது. அது வாக்கு சதவீதம் வேணா குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர காங்கிரஸுக்கு ஓட்டு வந்து இப்பவும் இருக்கு. ஆனா அது வந்து காங்கிரஸ் ஓட்டு வேணும்ன்றதுனால சில விஷயங்கள்ல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில் பங்குன்றது கொடுப்பாங்களான்னு சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்களே என்ன சொல்றாங்க, டெல்லி தான் முடிவு பண்ணும் அப்படித்தான் சொல்றாங்க. டெல்லி தலைவர் தான் எங்க கூட்டணி பற்றி பேசுவாங்க, தொகுதியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு கசந்து பிரச்சனை ஆகி அவங்க போய் அவங்களுக்கு விஜயம் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சிறுபான்மை இனத்தவருடைய ஓட்டு எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? திமுக என்ன நினைக்குதுன்னா சாலிடா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டு தனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்குது. ஆனால் தேசிய கட்சியான காங்கிரஸ் மீதும் சிறுபான்மை கட்சியினருக்கு வந்து ஒரு அபிமானம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்திய அளவில் பிஜேபி எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் தனக்கு பாதகமாக போச்சுன்னா திமுகவை விடவும் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து காங்கிரஸால தான் காப்பாற்ற முடியும் போராடி அப்படின்னு நினைக்குது. அந்த ரீதியில் பார்க்கும்போது விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சிறுபான்மையினருடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுமா, காங்கிரஸுக்கு போகுமா, இல்லை ஸ்பிளிட் ஆகுமா? திமுக கூட்டணியில காங்கிரஸ் சிறுபான்மை ஓட்டு திமுக கிடைக்காது. சிறுபான்மையினர் வந்து காங்கிரஸ் நம்புற அளவுக்கு திமுகவை நம்பல. காங்கிரஸ் கூட்டணியோட திமுக இருக்கிறதுனாலதான் சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு கிடைக்குது. நாங்க சிறுபான்மைக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு திமுக தலைவர் சொல்றாரு. ஆனா திமுக காங்கிரஸ் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கினாலோ இல்ல காங்கிரஸ் திமுக வேண்டான்னு ஒதுக்கினாலோ அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு பதில் அது வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு டெல்லி ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் பெக்குலியரான ஒரு ஆங்கிள் சொன்னார். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதை ஒட்டி தான் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வரணும் அப்படின்னு ஏன் பிஜேபி நினைக்க கூடாது? காங்கிரஸ் எப்படியாவது டிஎம்கே விட்டு பிரிஞ்சு போனா டிஎம்கேனுடைய பலம் குறையும். அதே நேரத்தில் காங்கிரஸ் போய் விஜயோட சேர்ந்தா ஏற்கனவே சிறுபான்மையினர்கிட்ட ஓரளவுக்கு ஆதரவு இருக்க விஜய்க்கு காங்கிரஸ் மூலம் இன்னும் பலம் கூடும். அப்ப இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து போலரைஸ் ஆகுறதுங்கிறது போய் சாலிடாவே ஒரு பக்கம் வந்து போய் விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கொஞ்சமான ஓட்டுகள் மட்டும்தான் திமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்காம கடைசி நிமிஷம் வரலும் இழுத்தடிச்சது, அதே மாதிரி வந்து சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு 12ஆம் தேதி வரணும்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட விஜய்க்கு அவங்க கொடுக்குற ப்ரெஷர் ஏ டீமாவோ பி டீமாவோ செயல்படுறதை பற்றியே கிடையாது. காங்கிரஸ் எப்படியாவது உங்கள் பக்கம் இழுங்க, ஆட்சியில் பங்கு அது இதுன்னு சொல்லி உங்கள் பக்கம் காங்கிரஸ் வந்தாலே எங்களுக்கு வந்து வெற்றி உறுதி, அந்த வேலையை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த டெல்லி ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு. இது ஏதாவது ஒரு வேலிடிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஆங்கிளில்?
இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 18% வாக்கு கிடைச்சிருக்கு. அது இந்துக்கள் போட்டாங்களோ சிறுபான்மையினர் போட்டாங்களோ அது தெரியாது. சிறுபான்மையினர் சில பேர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசுறவங்களா இருக்காங்க. இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல முதல்ல வந்து அந்த தர்கால இருந்தவங்க வந்து அவங்க வழக்கு ஏற்றிக்கிட்டோம் அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் திமுகவுடைய தான் வந்து அவங்க சார்பா வந்து இது திருப்பரங்குன்ற அந்த தூண்ல வந்து வழக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்க. முதல்ல வந்து சிறுபான்மை ஓட்டுல வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு தான் கிடைச்சது. சிறுபான்மை ஓட்டு எல்லாமே எம்ஜிஆர் தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்த அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து திமுக வந்தது. அதனாலதான் இப்பயே இவரு உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்றாரு, நான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, நான் படித்தது கிறிஸ்துமஸ், இதெல்லாம் கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, ரம்ஜான் நோம்பு கட்டி கொடுக்குறது, இதெல்லாமே வந்து வாக்கு வங்கி அரசியல் தான். ஆனா அதெல்லாம் வச்சு அவங்க வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை பற்றி யூபியோட ஒப்பிட்டு பேசினதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கார்த்திக் சிதம்பரமே கூட தமிழ்நாட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. காங்கிரஸ்லேயே சில தலைவர்களை பிஜேபி வந்து ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி போட்டு மறைமுகமாக தனக்கு ஆதரவாக செயல்பட வச்சு காங்கிரஸை வந்து ரெண்டா உடைச்சோ இல்லை முழுசாவோ விஜய் கட்சி பக்கம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட்டையும் சிலர் கிளப்புறாங்க. இந்த காங்கிரஸ் தலைவருடைய அந்த மாதிரி ஷேடியான நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி சொல்லி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு தெரியல. ஆனா கார்த்திக் சிதம்பரம் என்னால வந்து பொய்யெல்லாம் பேச முடியாது, நான் உண்மையை தான் பேசுவேன், நான் உள்ளது உள்ளபடிதான் சொல்லுவேன், என்னால ஜால்ரா எல்லாம் தட்ட முடியாது, தப்புன்னு தான் சொல்லுவேன், இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு அவர் உதாரணம் அந்த எலெக்ஷன் ஓட்டு மிஷின் இருக்கிற வாக்கு மிஷின், அதை பத்தி அவர் சொன்னாரு, காங்கிரஸ் ஸ்டாண்டு தப்பு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒண்ணுமே டேம்பரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சிபிஐ விசாரணை வந்து ஏற்கனவே வந்து தமிழக வெற்றிக்கிற நிர்வாகிகளை கரூர்ல வர வச்சு விசாரிச்சுட்டாங்க. ஒண்ணு அவங்க சென்னையில வர வச்சு விசாரிச்சுக்கலாம். அது டெல்லியில வர வச்சு விசாரிச்சதே வந்து அதுவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. அங்க அது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாங்க. அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க, சார் எல்லாத்தையும் நான் வந்து வெளியில சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னா சரியா வராது அப்படின்னு தான் நிர்மல் குமார் சொல்றாரு. எனக்கு ஒரு டெல்லி சோர்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் போகும்போது சிபிஐ சொன்னாங்களாம், புஷ்பா 2 படத்துக்கு அவர் ரோட் ஷோ நடத்தினாரு தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன், அந்த விஷயத்துல வந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கூட கரூர் மாதிரியே ஒரு நெரிசல் மரணம் ஏற்பட்டது. அந்த விஷயத்துல வந்து ஒரு கட்டத்தில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து அரெஸ்ட் தான் பண்ணனாங்க, ஏன் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கூட இருக்கு கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு அப்படிங்கிற மறைமுகமா ஒரு மிரட்டலா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நான் கேள்விப்பட்டேன். அப்போ வந்து அவங்க செந்தில் பாலாஜியை பத்தி சில விஷயங்கள் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஆஃப் த ரெக்கார்டா அவங்க சொன்னது, எனக்கு தமிழக வெற்றி சில பேசினப்ப சொன்னது. அதாவது குறிப்பா அவங்க திருப்பி கேள்வி கேட்டது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாட்டுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்ததான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல வந்து காங்கிரஸை வச்சு அரசியல் விளையாடுறத விட தமிழக வெற்றி கழகத்தை வச்சு பிஜேபி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கைத்தங்கள் கொடுத்து பணிய வைக்கிறதுன்றது இப்போ இல்லை, காங்கிரஸ் காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அவங்க வருமான வரித்துறை, சிபிஐ அது மாதிரிலாம் பயன்படுத்தாங்க. இவங்க அமலாக்கத்துறை, சென்சார் போர்டு, இந்த மாதிரி சிபிஐ எல்லாத்தையும் இவங்களும் பயன்படுத்துவாங்க. இதுக்கு எல்லாமே ஆரம்ப வழிகாட்டி வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கிட்ட கத்துறது தான் பிஜேபி செய்து, பிஜேபி கிட்ட கத்துறது தான் நாளைக்கு காங்கிரஸ் செய்ய போகுது, நாளைக்கு அவங்க ஆட்சியில் வந்தாங்கன்னா. இதே சமயத்துல தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தான் இப்போ 3வது இடத்துல இருக்கு. காங்கிரஸ் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. பாருங்க, எல்லாருமே பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர காங்கிரஸ் ஒரு பி டீம்னு யாரும் சொல்றது இல்லை. ஆனாஜாசன் திமுகவை பார்க்கும்போது ரொம்ப பயமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட எடப்பாடியார் ஒரு பக்கம் கவர்னர்கிட்ட போய் வந்து ஊழல் புகார் கொடுக்குறாரு. அங்கே கேபினட் கூட்டத்தில் எல்லா அமைச்சரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மக்களுடைய கனவுகள் என்ன, இந்த மாநிலத்தை பற்றி என்ன கனவு, வீட்டை பற்றி என்ன கனவு, நாட்டை பற்றி என்ன கனவுன்னா கேட்க போகிறோம், பல்வேறு தரப்பினரையும் கருத்து கேட்டு போகிறோம், வீடு வீடாக போகிறோம்லாம் திமுக இன்னும் தெம்ப புது புது திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்கு. உண்மையில் அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா, இல்லை விஜய் வந்து ஒரு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மட்டும் குறி வச்சு போகிறாங்களா? உண்மையிலே பயப்படுறாங்க, பயப்படாத மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்றதும் சந்தேகம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு வர கூட்டம் வந்து இவங்கள மாதிரி இப்ப மகளிர் அணிக்கு கூட்டம் மாநாடு நடத்துறாங்க. பிஸ்கெட் பேக்கெட்டு, தண்ணி பேக்கெட்டு, சிப்ஸு, ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் ஒரு கேரி பேக்ல வச்சு அவங்கள வந்து ஒரு பெரிய பஸ்ல அழைச்சி வந்து அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்துருந்தாங்க. ஆனா
தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த கூட்டங்கள்ல வந்து அது தானா சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் வந்து அது ஓட்டா வாங்குமாதான் சொல்ல முடியாது. நான் அறிந்த வரையில இப்ப திமுக சார்பா வெளியாகிற சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்தையும் ஜனநாயகன் படத்தையும் தான் ஒரு போட்டியா வந்து விஜய் ரசிகர்கள் பாக்குறாங்க. அது கரெக்டா ரிலீஸ் ஆகும்போது லேட் ஆகியோ சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காமலோ ஏதோ ஆச்சுன்னா அதுக்கான முழு பழியும் பிஜேபி மேல தான் விஜய் ரசிகர்கள் போடுவாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் திரும்பும்னு நினைக்கிறேன். அதனால பிஜேபி வந்து விஜய் எப்படியா சரி கட்டி காங்கிரஸை இழுத்துருங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளோ அல்லது காங்கிரஸை உடைச்சு கொண்டு வந்துருங்கன்னோ ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டுட்டு 12ஆம் தேதி கூட விஜய் வந்து பெருசா ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எனக்கு தோணுது. அப்படி நடந்தால் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ்ல செயல்படக்கூடிய தலைவர்கள்னு யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த ஏபி சூரிய பிரகாஷ்னு ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் வந்து காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் இருந்தாரு. திமுகவுடைய அடிமையாயிட்டார் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை விலகிட்டு அவர் அறிக்கை விட்டு விலகிட்டாரு. அதே மாதிரி விஜய் தமிழக வெற்றி நடத்தின கூட்டத்துல திருச்சி வேலுசாமி கலந்துட்டாரு. அந்த கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா பேசும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்க தமிழக காங்கிரஸ் இரண்டாக உடையதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க ஆரம்பத்திலேயே ஜோதிமணியினுடைய கோபத்தை பத்தி சொன்னீங்க. அவங்களுக்கு கரூர்ல வந்து செந்தில் பாலாஜியோட மோதல், பலவிதமான கசப்புகள், அதனால திமுக மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அதை தான் இப்படி வந்து காங்கிரஸ் மேல கோபம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பல மாவட்டங்களில் கான்ட்ராக்ட் எடுக்கிறது அது இதுன்னு பல தகராறுகள் இருக்கு. வேறு சில விஷயங்களையும் திமுக வந்து தங்களுடைய அன்றாட நடவடிக்கைக்கு வந்து தடையா இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்காரங்க வந்து கோபமா இருக்காங்க. இதுவும் போக தங்களுடைய கட்சி தலைமை மேலேயே ரொம்ப கோபத்தில் இருக்க காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு அணி மாதிரி ஃபார்ம் பண்ணா கூட விஜய் பக்கம் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் கூட விஜய் வந்து எல்லா கட்சியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார் இல்லையா? அந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாரையுமே மொத்தமா கொண்டு வந்து தன் பக்கம் சேர்க்கறதுக்கான ஒரு வேலையையும் விஜய் சீக்கிரமே செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. தலைமைக்கு விசுவாசம்ன்றது வேற, அரசியல் முடிவு எடுக்கிறது வேற. மூப்பனாரை விட தலைமைக்கு விசுவாசமா இருந்தவங்க யாருமே இல்லை. ஒரு கட்டத்துல தலைமை வந்து நம்மளை ஏமாத்துறதுன்னு தெரிஞ்ச போது அவர் வந்து கோவப்பட்டு ஒரு அரசியல் முடிவு எடுத்தது தான் தமிழ் மாநில காங்கிரஸ். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அரசியல் முடிவு எடுத்து நிறைய இளம் தலைவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட போக்கத்துக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்கு. ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கையை வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பா அழுத்தம் கொடுக்கும். அது கடைசி நிமிஷத்துல நம்ம எப்படியும் ராகுல் காந்திக்கு நேரடியா பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினைக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு முடியும் சொல்ல இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அது முடியல, ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னா தமிழக காங்கிரஸ் ரெண்டாக உடையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்பவே நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுசாமி, வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மூப்பனார் வந்து காங்கிரஸை விட்டு உடைச்சுக்கிட்டு வெளியில வரும்போது தமாக ஆரம்பிக்கும் போது மானத்தோடு வாழ்வோம் அப்படின்னு ஒரு கோஷத்தோட வந்தாரு. அந்த மாதிரி இப்ப இருக்கிற அதிருப்தி காங்கிரஸ் தலைவர்களும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு திமுகவினுடைய கூட்டணி தொடரும் பட்சத்துல வேற ஏதாவது கோஷம் போட்டுக்கிட்டு விஜயோட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மானத்தோட வாழணும். இப்ப இருக்கிற விதத்துல அந்த குரல் சீக்கிரமே ஒழிக்கும். பார்க்கலாம் ஜாசன். வர 12ஆம் தேதி விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் என்ன விசாரிக்க போறாங்க, விஜயை டெல்லிக்கு வர வச்சு அவங்க விசாரிக்க போறாங்களா அல்லது கடைசி நேரத்தில் அவங்களே சென்னைக்கு வந்து விசாரிக்க போறாங்களான்றதுலாம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஒருவேளை டெல்லிக்கு விஜய் போனால் சிபிஐ மட்டும் சந்திப்பாரா, வேறு சில ரகசிய சந்திப்புன்னு இருக்குமா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். அதையொட்டி அரசியல் மாற்றங்கள் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.